தமிழகத்தில் 75 வருடம் 50 வருடம் இருந்த கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சர் என்று கூட சொல்லலாம். எங்களோட அன்புக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு உறவாகிய விஜயண்ணா தமிழகத்தில் முதல்வராக இன்றைக்கு ஒரு 10 மணி அளவில் அவர் பதவி பிரமாணம் செஞ்சிருக்காரு. அவருக்கு மட்டக்களப்பு வாழ் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் சார்பிலையும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய இலங்கை வாழ் அவர ரசிகர்கள் தொண்டர்கள் அவரை நேசிக்கக்கூடிய மக்கள் சார்பிலையும் அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட அவர பணி தமிழ்நாட்டில் மக்கள் ஜனநாயகத்தை சிறப்பான முறையில் கொண்டு செல்வதற்கும் இப்போ வாடி போய் இருக்கிற கலங்கி போய் இருக்கிற பல்வேறுபட்ட போதை மற்றும் பெண்களுக்குரிய வன்முறைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு மீண்டு சிறப்பான ஒரு மாநிலமாக வாரதுக்கு அவரோட உழைப்பை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அதோட இலங்கை மக்களுக்கும் அவரால் முடிந்த பணிகளை செய்யணும் என்று சொல்லி இந்த இடத்துல தமிழ் பேசக்கூடிய மக்கள் சார்பாக நாங்கள் அவருக்கு மேலும் மேலும் சிறப்பான அவர் அருமையான பணிகளை செய்யணும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய விமர்சனங்களை தாண்டி நிறைய தடைகளை தாண்டி விஜயண்ணாவாக இருக்கட்டும், அவருக்கு இலங்கையில சப்போர்ட் பண்ண நாங்களாக இருக்கட்டும் விஜயண்ணோட வெற்றிக்கு உழைச்சிருக்கிறது நாங்கள் பெருமையான தருணமாக நாங்கள் கருதுகிறோம். என்னதான் விமர்சனங்கள் வந்தாலும் தொடர்ந்து விஜயண்ணோட பணிகளுக்கும் அவர் ஆளுமையான அவர முதலமைச்சர் சேவைகளுக்கும் நாங்கள் எப்பயும் உறுதுணையாக நிற்போம் என்றதை வலியுறுத்தி யாதும் ஊரே யாவரும் கேடி வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாக